Let us solve HSC Verma Concepts of Physics textbook problem, capacitor based problem. Find the equivalent capacitance of the combination shown in figure between the indicated points. ஸோ இங்கே 4 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டயக்ராம்லையும் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு டயக்ராமுக்கு நம்ம எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த கேஸில் வந்து எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு நமக்கு வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி தெரியும். P/Q = R/S அந்த மாதிரி வராதனால இது வீஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்டு கண்டிஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வீஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்டு கண்டிஷன் வராத டைமில் நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ இந்த பிட்வீன் எந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் பிட்வீன் இந்த பாயிண்ட் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கு பேர் கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது சி, இங்கே டி. சரிங்களா? இப்படின்னு கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு இ, இது வந்து எஃப் அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து பேட்டரி அப்ளை பண்ண பொட்டன்ஷியல் வி பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியிலேருந்து கியூ சார்ஜ் வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸுக்கு பாஸ் ஆகிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த பேட்டரியிலேருந்து கியூ சார்ஜஸ் இப்படி வந்திருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கியூ சார்ஜஸ் வர்றதுனால இந்த கியூ சார்ஜ் பாயிண்ட் ஏல என்டர் ஆகும்போது ரெண்டு பாத் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் Q1ல வந்து இந்த 1 மைக்ரோ ஃபெரட்ல Q1 சார்ஜ் வந்து பாஸ் ஆகுது. Q1 சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். 3 மைக்ரோ ஃபெரட் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து Q2 சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆன மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிர்காப்ஸ் ஃபர்ஸ்ட்ல எடுத்தோம்னா அந்த ஜங்ஷன் வந்து சார்ஜ் என்டரிங் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சார்ஜ் லீவிங் அப்படின்னு எடுத்தோம்னா Q இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா Q1 + Q2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இந்த பேட்டரி வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இங்க வந்து ஏ கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணதுனால Q சார்ஜ் இப்படி வந்துட்டு 1 மைக்ரோ ஃபெரட்ல Q1ம் 3 மைக்ரோ ஃபெரட்ல Q3, 3 மைக்ரோ ஃபெரட்ல Q2 தானே வந்திருக்கு. ஒருவேளை வந்து நம்ம இந்த பேட்டரி வந்து ரிவர்ஸா கனெக்ட் பண்ணியிருக்கோம் வச்சுங்க. சப்போஸ் பாசிட்டிவ் டெர்மினல் வந்து டிக்கு கனெக்ட் பண்ணியிருந்தா, அப்போ வந்து 1 மைக்ரோ ஃபெரட்ல Q1 சார்ஜும் 3 மைக்ரோ ஃபெரட்ல Q2 சார்ஜும் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு இப்போ இங்கே Q1 சார்ஜ் வர்றது அதே மாதிரி இங்கே 1 மைக்ரோ ஃபெரட்ல Q1 சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே 3 மைக்ரோ ஃபெரட்ல Q2 சார்ஜ் இங்கே ஸ்டோர் ஆன மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த Q இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு V தானப்பா. இதுல இருந்து C இஸ் ஈக்குவல் டு Q/V அப்படின்னா வந்து இந்த பேட்டரியில இருந்து டிரா பண்ண சார்ஜ் Q, அது பேட்டரி பொட்டன்ஷியல் V. இந்த Q/V கண்டுபிடிச்சிட்டோம்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். சரிங்க, வந்துடும். அதாவது இந்த மொத்த சர்க்யூட்டுக்கும் சேர்ந்து ஒரு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அந்த கெப்பாசிட்டன்ஸ் தான் இந்த Cன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த Q/V. அப்போ Q/V கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா கிர்காப்ஸ் லூப் ரூல் எடுத்துக்கலாம். கிர்காப்ஸ் லூப் ரூல் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் நான் லூப் எடுக்க போறேன் பாருங்க. இங்க என்ன லூப் எடுக்க போறேன்னா வந்து லூப் ABCDF இந்த லூப் எடுக்கிறேன். அதாவது ABCDF இந்த லூப் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஈக்குவலன்ட் டு இந்த லூப் ஈக்குவலன்ட் இப்படி கூட சொல்லிக்கலாம். நம்ம AFDCBA இப்படியே எடுத்துக்கலாம். அதாவது ஏல இருந்து பி இப்படி வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்போ வந்து நம்ம மைண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி எடுக்கும்போது சம் ஆஃப் இஎம்எஃப் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த லூப் AFDCBA இந்த லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V அப்படின்னு இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த கெப்பாசிட்டன்ஸ்ல அதாவது இஎம்எஃப் வந்து வின்னு போட்டுட்டோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? Q ஈக்குவல் டு CV தானே. அதாவது Q இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு V. ஸோ V ஈக்குவல் டு Q/C. அப்போ ஒரு கெப்பாசிட்டன்ஸ்லையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ்ல சார்ஜ் ஸ்டோர் ஆனது டிவைட் பை கெப்பாசிட்டன்ஸ் போடணும். சரிங்களா? அப்போ வந்து சார்ஜ் வந்து 3 மைக்ரோ ஃபெரட்ல பார்த்தீங்கன்னா Q2 இருக்கு, டிவைட் பை நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். இதுல 1 மைக்ரோ ஃபெரட்ல எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா Q1னால Q1/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த Q2க்கு இங்க என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, Q இஸ் ஈக்குவல் டு Q1 + Q2 இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து Q2 இஸ் ஈக்குவல் நம்ம Q - Q1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ Q2 பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. V இஸ் ஈக்குவல் டு Q2 பிளேஸ்ல Q - Q1 டிவைட் பை 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இங்க பிளஸ் Q1ன்னு போட்டுருங்க. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 3Q1 இந்த 3 இங்கே போயிடும். சரிங்களா? அப்போ 3V
இங்க வந்து 3Q1 இருக்கும் சரிங்களா? 3Q அப்போ -Q1 3Q1 கூட்டினா நமக்கு 2Q1. ஸோ தட் Q + 2Q1 அப்படின்னு நமக்கு இது ஈக்குவேஷன் 1ன்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு பாருங்க. 3V = Q + 2Q1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ஒரு லூப் எடுத்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இன்னொரு லூப் எடுக்கலாம். ஏன்னா 2 அன்னோன் இருக்கு இல்லைங்களா? Qன்னு ஒரு அன்னோன், Q1ன்னு ஒரு அன்னோன் இருக்கு. அதனால இன்னொரு லூப் எடுக்கலாம். இப்ப எடுக்கிற லூப் என்ன லூப் பார்த்தீங்கன்னா, A, E, F இப்படியே வந்து D இந்த பாத்துல இப்ப காட்டுறேன் பாருங்க. Aல இருந்து இப்படியே போயிட்டு E வழியா போயிட்டு, Eல இருந்து Fக்கு வந்துட்டு, Fல இருந்து அப்படியே D போயிட்டு, இந்த Dல இருந்து C வந்து CBA இப்படி இந்த லூப்ப எடுத்துக்கிறேன் நானு. சரிங்களா? இப்ப எடுக்க போற லூப் பாருங்க. லூப் AEFDCBA இந்த லூப் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த லூப்ல மொத்த EMF எவ்வளவு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரிக்கு அப்ளை பண்ணது EMF Vன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இங்க 1 மைக்ரோ ஃபாரட் இருக்கு. அங்க வந்து Q1 சார்ஜ் டிவைட் பை 1 பிளஸ் இங்க வந்து நமக்கு இந்த 4 மைக்ரோ ஃபாரட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு நம்ம எழுதணும். சரிங்களா? இப்ப இந்த 4 மைக்ரோ ஃபாரட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு Q டேஷ் சார்ஜ் வர மாரி எடுத்துக்கலாம். இங்க Q டேஷ் சார்ஜ் வர மாரி எடுத்துக்கலாம். அப்போ அட் ஜங்ஷன் ஈன்னு எடுத்துக்கலாம். அட் ஜங்ஷன் ஈன்னு எடுத்தோம்னா, அந்த ஜங்ஷன் ஈன்னு எடுக்கும்போது, சார்ஜ் என்டரிங் வந்து Q1 வருது. சார்ஜ் லீவிங் வந்து Q டேஷ் அண்ட் Q2ன்னு வருது. அதாவது 4 மைக்ரோ ஃபாரட்ல Q டேஷ் சார்ஜ் ஸ்டோர் ஆன மாரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ சார்ஜ் என்டரிங் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சார்ஜ் லீவிங் Q2 பிளஸ் Q டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ Q டேஷ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா வந்து Q1 மைனஸ் நமக்கு Q2ன்னு வந்திருக்கு. சரிங்களா? Q1 மைனஸ் Q2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Q1 மைனஸ் இந்த இங்க Q1 என்டர் ஆயிருக்கு. இங்க Q2 வரதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு Q1 மைனஸ் Q2. அப்போ வந்து Q டேஷ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2. Q2 ஆல்ரெடி நமக்கு இங்க தெரியும். எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. Q மைனஸ் Q1. ஸோ அப்போ Q1 மைனஸ் Q2 பிளேஸ்ல என்ன போடலாம்னா, Q மைனஸ் Q1 போட்டுட்டோம்னா, மைனஸ் ஆஃப் மைனஸ் Q1 பிளஸ் Q1. ஸோ தட் இங்க என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு, இங்க 2Q1 மைனஸ் Q. அப்போ Q டேஷ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா, 2Q1 மைனஸ் Qன்னு வருது. சரிங்களா? அப்ப இந்த Q டேஷ் பிளேஸ்ல 4 மைக்ரோ ஃபாரட் கெபாசிட்டர்ல வந்து 2Q1 மைனஸ் Q இவ்வளவு சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம எடுத்த லூப் எந்த லூப் சொல்லுங்க? AEFDCBA இந்த லூப்ல வந்து Q1 டிவைட் பை 1 போட்டோம். அடுத்து 4 மைக்ரோ ஃபாரட்ல போடும்போது 2Q1 மைனஸ் Q டிவைட் பை 4ன்னு எழுதியாச்சு. திருப்பி இங்க ஒரு 1 மைக்ரோ ஃபாரட் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து போடும்போது Q1 பை 1ன்னு வருது. இப்போ இங்க எல்சிஎம் 4 எடுக்கணும். 4 எடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? 4V இஸ் ஈக்குவல் டு இங்க 4Q1 பிளஸ் 2Q1 மைனஸ் Q இங்க பிளஸ் 4Q1. அதாவது 4ல எல்சிஎம் எடுத்து அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ பாருங்க இங்க 4Q1 இங்க 4Q1 2Q1 ஆக மொத்தம் 10Q1 இருக்கு. சரிங்களா? அப்போ 4V இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4V இஸ் ஈக்குவல் டு 10Q1 மைனஸ் Q. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 2ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு Q பை V தானே வேணும் எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸுக்கு. அதனால என்ன பண்றோம் பாருங்க. ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 5ல மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 நல்லா கவனிங்க. மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை சரிங்களா? மல்டிப்ளை பை 5ன்னு எழுதிக்கிங்க. அப்படி எழுதுனீங்கன்னா என்ன வருது பாருங்க. ஈக்குவேஷன் 1 இது தானப்பா. இதை 5ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 15V இஸ் ஈக்குவல் டு 5Q பிளஸ் 10Q1 அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அடுத்து ஈக்குவேஷன் 2 வந்து அப்படியே எழுதிக்கிங்க. ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதினீங்கன்னா 4V இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா, அந்த 10Q1 இருக்கு இல்லைங்களா? இங்க 10Q1 இங்க போட்டுக்கிட்டு அந்த மைனஸ் Q இங்க போட்டுக்குங்க. சரிங்களா? பிளஸ் இப்போ வந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா சைனை மாத்தி ஆட் பண்ணிடுறது. அப்படி தானப்பா? அப்படி பண்ணும்போது இந்த 10Q1 கேன்சல் ஆயிருச்சு. பாருங்க 15Vல 4V போனா 11V தட் இஸ் ஈக்குவல் டு இங்க 5Q பிளஸ் Q வந்து 6Q. இதுல இருந்து Q பை V இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க. Q பை V ஈக்குவல் டு நமக்கு 11/6ன்னு கிடைக்குதுங்களா? இந்த Q பை V தான் என்ன சொல்லுங்க? எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் C வந்து Q பை V தட் இஸ் ஈக்குவல் டு 11/6 மைக்ரோ ஃபாரட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வந்து எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா 11/6 மைக்ரோ ஃபாரட் அப்படின்னு கிடைக்குது. இப்போ செகண்ட் டயக்ராம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் நம்ம எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பேட்டரி V பொட்டன்ஷியல் EMF V கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரியிலேருந்து Q சார்ஜ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மொத்தமாக சேர்ந்து ஒரு எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். இந்த சர்க்யூட்டுக்கு மொத்தமாக ஒரு எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். அந்த எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ்ல Q சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும். V பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும்.
அப்போ Q by V கண்டுபிடிச்சோம்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு கிடைச்ச மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இங்கே வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு எஃப், இது வந்து ஜி அப்படின்னு நம்ம பாயிண்ட்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த Q சார்ஜ் வந்து ஜங்ஷன் ஏல என்டர் ஆகும்போது 3 கெப்பாசிட்டர்ஸில் இது பிரியணும். அதனால என்ன பண்ணலாம்னா 1 மைக்ரோ ஃபெரட்ல Q1ன்னு எடுத்துங்க. 2 மைக்ரோ ஃபெரட்ல Q2ன்னு எடுத்துங்க. 3 மைக்ரோ ஃபெரட்ல Q3 சார்ஜ் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி வந்து ஏதாவது ஜங்ஷன் ஏ கனெக்ட் பண்ணது அப்படியே மாற்றி ஜங்ஷனுக்கு பி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா, ஏல கனெக்ட் பண்ணும்போது 1 மைக்ரோ ஃபெரட்ல எவ்வளோ பாஸ் ஆச்சோ அவ்வளோ சார்ஜ் தான் வந்து என்ன ஆயிருக்கணும். இப்போ பியில் கனெக்ட் பண்ணும்போது அதே தானே வரணும். அப்போ அப்படியே Q1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜங்ஷன் ஏ கனெக்ட் பண்ணும்போது Q3ல 3 மைக்ரோ ஃபெரட்ல Q3 வந்தது. அதே மாதிரி இங்கேயும் Q3 வந்திருக்கணும்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அங்கே 2 மைக்ரோ ஃபெரட்ல Q2 மாதிரி இங்கேயும் 2 மைக்ரோ ஃபெரட்ல Q2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது வந்து பேட்டரியை வந்து ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணும்போது எப்படி சார்ஜ் போயிருக்கோ அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ண அந்த மாதிரி வரும்னு அஸ்யூம் பண்ணிட்டு இங்கே 1 மைக்ரோ ஃபெரட்ல Q1னா இங்கே 1 மைக்ரோ ஃபெரட்ல Q1, 3 மைக்ரோ ஃபெரட்ல Q3னா இங்கே 3 மைக்ரோ ஃபெரட்ல Q3, அந்த மாதிரி இங்கே 2 மைக்ரோ ஃபெரட்ல Q2, இங்கே 2 மைக்ரோ ஃபெரட்ல Q2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது பார்த்தீங்கன்னா, இங்க 2 மைக்ரோ ஃபெரட்ல நல்லா பாருங்க, 2 மைக்ரோ ஃபெரட்ல Q2ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? இங்க Q2, இங்க 2 மைக்ரோ ஃபெரட்ல Q2ன்னா, அப்ப இந்த பாத் ADBல சார்ஜ் போகுது இல்லைங்களா? ADBல சார்ஜ் போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து, எங்கேயுமே ஸ்ப்ளிட் ஆகாம போகுது. ஸ்ப்ளிட் ஆகாம போயிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஆனா மேல பாருங்க, மேல வந்து இந்த ஏசிபி அந்த பாத்துல போகும்போது Q1 சார்ஜ் போயிட்டு இங்க Q3 தானே வந்திருக்கு. அப்படின்னா கொஞ்சம் சார்ஜ் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. சில வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்படின்னா இங்க அட் ஜங்ஷன் சில வந்து கொஞ்சம் சார்ஜ் என்ன ஆயிருக்குன்னா வந்து 4 மைக்ரோ ஃபெரட்ல போகுது. அங்க அப்போ Q டேஷ் சார்ஜ் போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ இங்க வந்து ஏடிபி பாத்துல சார்ஜ் மாறாம போறதுனால ஜங்ஷன் சில எவ்வளவு சார்ஜ் ஸ்ப்ளிட் ஆகி Q டேஷ் வருதோ அந்த Q டேஷ் சார்ஜ் தான் அப்படியே சில இருந்து ஈக்கு பாஸ் ஆகணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற சிக்கு டிக்கு சென்டர்ல இருக்கிற கெபாசிட்டர்ல Q டேஷ்னா டிக்கு ஈக்கும் சென்டர்ல இருக்கிற கெபாசிட்டரும் Q டேஷ் சார்ஜ் தான் இப்படி வந்திருக்கணும். சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அங்க ஜங்ஷன் ரூல்ஸ் எடுத்து கொஞ்சம் ரிலேஷன்ஸ் எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அட் ஜங்ஷன் ஏன்னு எடுத்தீங்கன்னா வந்து ஏல வந்து என்ன ஆகுதுன்னா Q சார்ஜ் என்ட்ரிங் லீவிங் சார்ஜ் வந்து Q1 + Q2 + Q3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதுல இருந்து Q3 இஸ் ஈக்குவல் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா Q - Q1 - Q2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து அட் ஜங்ஷன் சி எழுதலாம் பாருங்க. அட் ஜங்ஷன் சி எழுதும்போது இந்த ஜங்ஷன் சில பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் என்ட்ரிங் வந்து Q1ன்னு எடுத்துங்க. சம் ஆஃப் சார்ஜ் லீவிங் வந்து Q3 + Q டேஷ்னு வருது. கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, Q டேஷ் இஸ் ஈக்குவல் டு Q1 - Q3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது புரியுதுங்களா? Q டேஷ் இஸ் ஈக்குவல் என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து Q1 - Q3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து Q3ய சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ Q டேஷ் எவ்வளவு கிடைக்குது பாருங்க. Q டேஷ் இஸ் ஈக்குவல் டு Q1 - Q3 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க. Q - Q1 - Q2ன்னு வருதுங்களா? இப்போ ஆல்ரெடி மைனஸ் இன்டு மைனஸ் Q1 வரதுனால இங்க Q டேஷ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா 2Q1 போட்டுட்டு இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் Q2ன்னு போட்டுட்டு மைனஸ் Q இப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ Q டேஷ் சார்ஜ் வந்து எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. 2Q1 பிளஸ் Q2 மைனஸ் Q அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து லூப் ரூல் எடுத்துக்கலாம். சரிங்களா? லூப் ரூல் எடுக்கும்போது எந்த மாதிரி லூப் ரூல் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் லூப் எந்த லூப் எடுக்கிறோம் பாருங்க. லூப் அதாவது லூப் வந்து ஏஇபி GFA அப்படின்னு எடுக்கிறேன். ஒரு முறை காமிக்கிற பாருங்க. ஏல இருந்து அப்படியே இப்படி வந்துட்டு வந்து ஈல இருந்து இப்படியே போயிட்டு நம்ம பிக்கு போயிட்டு பில இருந்து GFA இந்த லூப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த லூப் எடுத்து இப்போ எழுத போறோம் பாருங்க. லூப் ரூல் எழுதுறோம். அதாவது கிர்ச்சாஃப் செகண்ட் லா. சரிங்களா? அப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா V இஸ் ஈக்குவல் டு இங்க Q3 சார்ஜ். Q3 எவ்வளவு பாருங்க. Q3/3 போடணும் இல்லையா? Q3 வந்து நமக்கு Q3 வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. Q - Q1 - Q2 அப்படி இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க Q - Q1 - Q2 அது மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வந்து அப்போ என்ன எழுதிக்கலாம்னா Q - Q1 - Q2 டிவைட் பை 3 அப்படின்னு போட்டுக்கலாமா? அடுத்து பிளஸ் இங்க 1 மைக்ரோ ஃபெரடுக்கு வந்து அங்க Q1 சார்ஜ் இருக்குனால Q1/1 எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து 3 எல்சிஎம் எடுங்க. 3 எல்சிஎம் எடுத்தோம்னா 3V இங்க 3Q1 வரும். 3Q1 - Q1னால நம்ம என்ன பண்ணலாம்னா
2q1 அப்படின்னு போட்டு 2q1 மைனஸ் இந்த q2 இருக்கு சரிங்களா, மைனஸ் q2 அடுத்து இந்த பிளஸ் q இப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம் சரிங்களா. அடுத்த லூப் ரூல் எடுக்கலாம் பாருங்க. அடுத்த லூப் எடுக்கலாம். அடுத்த லூப் எப்படி எடுக்கலாம் பாருங்க. இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த லூப் எடுக்கலாம் பாருங்க. ஏ அதாவது ஏல இருந்து டிக்கு போயிட்டு அந்த மாதிரி வர மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏல போய் ஏ வழியா அதாவது ஏ இந்த புள்ளி எடுக்க போற லூப் வந்து லூப் ஏ சி இ பி ஜி எஃப் ஏ அப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க, வரைஞ்சு காட்டுறேன். ஏல இருந்து அப்படியே சி போயிட்டு சில இருந்து இ வந்துட்டு இல இருந்து பி போயிட்டு பிஜி ஏ இந்த லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப்ல வந்து சம் ஆஃப் இஎம்எஃப் பேட்டரி வந்து வி அப்படின்னு போட்டுட்டு இங்க Q1/1 சரிங்களா, Q1/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். கெபாசிட்டன்ஸ் 4 மைக்ரோஃபாரட், இங்க 4 மைக்ரோஃபாரட், ரெண்டு 4 மைக்ரோஃபாரட் இருக்கு சரிங்களா. அப்ப அந்த ரெண்டு 4 மைக்ரோஃபாரட்ல ஈக்குவல் கெபாசிட்டன்ஸ் இருக்குன்றதுல அங்க ஈக்குவல் கெபாசிட்டன்ஸ்ல பிளஸ் போட்டு 2 டைம்ஸ்னு போட்டுட்டு அந்த Q டேஷ் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. நமக்கு Q டேஷ் வந்து 2Q1 plus Q2 minus Q divided by 4 எழுதிக்கலாம். ஏன்னா கெபாசிட்டன்ஸ் ஒவ்வொரு கெபாசிட்டன்ஸும் 4 ரெண்டு கெபாசிட்டனால இன்டூ 2 போட்டேன். பிளஸ் இங்க வரும்போது 1 மைக்ரோஃபாரட் இருக்கிறதுனால Q1/1 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இங்க எல்சிஎம் எடுக்க போறது நம்ம 4 எல்சிஎம் எடுத்துறோம். அதுக்கு முன்னாடி இங்க 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ எல்சிஎம் 2ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ 2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்க 2v வந்துரும். இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 2Q1 இங்கிட்ட ஒரு 2Q1 சரிங்களா, 2Q1 அடுத்து இங்க ஒரு 2Q1 இருக்கு. ஆக மொத்தம் நமக்கு எத்தனை Q1 வருதுன்னா 6Q1 வருது. ஸோ 6Q1 போட்டுடலாம். அடுத்து வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு Q2 இருக்கு. ஸோ பிளஸ் Q2 அடுத்து ஒரு மைனஸ் Q இருக்கு சரிங்களா. அந்த ஒரு மைனஸ் Q1 எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் இது வந்து 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஈக்குவேஷன் வந்து 2ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்த ஈக்குவேஷன் ஒன்று நம்ம எடுக்க போறோம். அடுத்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம அடுத்து ஒரு லூப் எடுக்கலாம். அது எந்த லூப் பாத்தீங்கன்னா வந்து கவனிங்க, லூப் ADBGFA இந்த லூப் எடுக்கலாம். அதாவது பாருங்க ADBGFA இந்த லூப் எடுக்கலாம். அந்த லூப் எடுத்தீங்கன்னா எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 மைக்ரோஃபாரட் இங்க ஒரு கெபாசிட்டர் இருக்கு. அப்போ Q2/2ன்னு வரும். பிளஸ் இங்க ஒரு கெபாசிட்டர் Q2/2ன்னு வருது. ஆக மொத்தம் நமக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா Q2 இஸ் ஈக்குவல் டு Q2/2 பிளஸ் Q2/2 வந்து Q2 இஸ் ஈக்குவல் டு Vன்னு கிடைக்குது. ஸோ Q2 இஸ் ஈக்குவல் டு Vன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த Q2 இஸ் ஈக்குவல் டு V வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2லயும் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்போ பாருங்க 3V மைனஸ் 2Q1 சாரி இஸ் ஈக்குவல் டு 2Q1 மைனஸ் Q2 வந்து Vன்னு போட்டுட்டு பிளஸ் Qன்னு எழுதிக்கலாமா. சரி இப்படி பண்ணோம்னா இது ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்குது பாருங்க. இந்த மைனஸ் V இங்க வந்துச்சுன்னா 4V இஸ் ஈக்குவல் டு 2Q1 பிளஸ் Qன்னு வந்திருக்கு. இந்த ஈக்குவேஷன் நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து ஈக்குவேஷன் 1 இப்படி கொண்டு வந்திருக்கோம் நம்ம. இதே மாதிரி ஈக்குவேஷன் 2 எழுதும் போது ஈக்குவேஷன் 2லயும் Q2 சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. 2V ஈக்குவல் டு 6Q1 அங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா Q2 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா Vன்னு போட்டுட்டு பிளஸ் Qன்னு எழுதிக்கலாங்களா. இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இது வந்து V இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2V மைனஸ் V வந்து நமக்கு Vன்னு கிடைக்கும். V ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க நமக்கு. ஆக்சுவலா இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க. ஈக்குவேஷன் 2 வந்து 6Q1 பிளஸ் Q2 மைனஸ் Q. அப்போ இங்க வந்து மைனஸ் Q, இது வந்து மைனஸ் Q சரிங்களா. அப்போ இந்த V அந்த பக்கம் போயிருச்சுன்னா 2V மைனஸ் V வந்து Vன்னு கிடைக்குது. இங்க 6Q1 இருக்கு, இங்க மைனஸ் Qன்னு வந்திருக்கு. ஈக்குவேஷன் 2ல இங்க மைனஸ் Q இருக்கு. ஸோ மைனஸ் Q போட்டாச்சு. இந்த ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா. ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 3 இருக்கு இல்லைங்களா. ஈக்குவேஷன் 3 வந்து அதாவது ஒரு நிமிஷம் கவனிங்க. ஈக்குவேஷன் 3 இருக்கு இல்லைங்களா. இந்த ஈக்குவேஷன் 3 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 3 வந்து 3ல மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 3ல மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பை 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க. மல்டிப்ளை பை 3 அப்படி ஈக்குவேஷன் 3 மல்டிப்ளை பை 3 போட்டீங்கன்னா 4 × 3 12V கரெக்ட்டுங்களா. 12V இஸ் ஈக்குவல் டு 6Q1 இங்க வந்து 2 × Q 2 ஒரு 3 மல்டிப்ளை பண்ணா 6Q1 பிளஸ் 3Q அப்படின்னு வருது. அதே மாதிரி இப்போ ஈக்குவேஷன் 4 இருக்கு இல்லைங்களா. அந்த ஈக்குவேஷன் 4 அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 4 அப்படியே எழுதுங்க. V is equal to 6Q1
மைனஸ் கியூ கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்றதுன்னா சைன் மாற்றி நம்ம சப்ராக்ட் பண்றது அப்படி தானே. அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். 6Q1 கேன்சல் ஆயிடுச்சு. 12Vல V போனால் 11V, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 4Qன்னு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ Q பை V இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க. Q பை V இஸ் ஈக்குவல் டு 11/4. இந்த Q பை V தான் வந்து எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆல்ரெடி இங்கே சொல்லி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பார்த்தீங்கன்னா Q பை V தட் இஸ் 11/4. ஸோ 11/4 மைக்ரோ ஃபேரட். ஏன்னா எல்லா கெப்பாசிட்டரும் வந்து நமக்கு மைக்ரோ ஃபேரட்ல கொடுத்துருக்காங்க. அதனால இந்த செகண்ட் டயக்ராமுக்கு வந்து நமக்கு 11/4 மைக்ரோ ஃபேரட் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த டயக்ராம் பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டயக்ராமில் நான் ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டுறதை மட்டும் தனியாக ஒரு காம்பினேஷன் வச்சுக்கலாம். இதை மட்டும் தனியாக ஒரு காம்பினேஷன் எடுத்துங்க. இந்த காம்பினேஷனுக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். சீன் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சீன் வச்சுங்க. அதை வந்து 4ல பேரலில் கனெக்ட் பண்ண மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. இது வந்து மொத்தமாக சேர்ந்து இதுக்கு மொத்தமாக சி, இது வந்து இங்கே 4 கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி 4ன்னு வச்சுக்கலாமா? எப்படின்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த சியை கண்டுபிடிச்சிட்டு இந்த 4க்கு பேரலில் கனெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பி, இது கியூ, இங்கே இது ஆர், இது எஸ்ன்னு எடுத்தீங்கன்னா பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அப்போ பி பை கியூ ஈக்குவல் ஆர் பை எஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அப்போ வந்து 5 மைக்ரோ ஃபேரட்ல வந்து சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகாது. அதனால 5 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த 2வும் இங்கே எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் பாருங்க. இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. கரெக்டுங்களா? இங்கே வந்து 4, இங்கே வந்து என்ன இருக்கு 8 இருக்கு. கரெக்டுங்களா? இப்படி 8 இருக்கு. இது 4, இது 8. ஆக்சுவலாக இந்த 5 மைக்ரோ ஃபேரட்ல ஏன் சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னா இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0வா இருக்குதுனால அந்த சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. அப்போ சேம் பொட்டன்ஷியல்னால இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த 2ம் 4ம் வந்து பேரலில் இருக்கிறதுனால இது 6ன்னு வருது. இந்த 4ம் இந்த 8ம் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பேரலில் இருக்கிறதுனால 12 வருது. இப்போ இந்த 6 இந்த 12 வந்து சீரீஸ்ல இருக்கு. அதாவது இது பாருங்க, இங்க இந்த 6ம் இந்த 12ம் வந்து சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்ல இருந்து எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன பாருங்களேன். 6 × 12 டிவைட் பை 6 + 12. அப்போ இது 18. இந்த 18ம் இந்த 6ம் கேன்சல் பண்ணா 3 வருது. 3ம் 12 கேன்சல் பண்ணா 4 வருது. அப்படின்னா இந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சதுக்கு மட்டும் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோ ஃபேரட் வருது. அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து 4 மைக்ரோ ஃபேரட் போட்டுட்டோம்னா இங்க வந்து பாருங்க பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்ஸ் தானே நமக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும். இந்த 4 மைக்ரோ ஃபேரட் வந்து நமக்கு பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேரலல்ல கனெக்ட் பண்ணா என்ன ஆன்சர் பாருங்க. 4 + 4 டைரக்டா ஆட் பண்ணிடுறது. ஸோ 8 மைக்ரோ ஃபேரட். ஸோ தேர்ட் டயக்ராமுக்கு வந்து நமக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 8 மைக்ரோ ஃபேரட்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த காம்பினேஷன் இது பண்ண போறோம். இது மேலே இருக்கிற ஒரு லூப் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஒபே பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த 6 இங்க பாருங்க 2/4 ஈக்குவல் டு 4/8. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி கண்டிஷன் வரதுனால 6 மைக்ரோ ஃபேரட்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. அதே மாதிரி இந்த லூப் எடுத்து பாருங்க. இந்த லூப் எடுத்தீங்கன்னா 4/4 ஈக்குவல் டு 8/8. இங்கே வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் வரதுனால இந்த 6 மைக்ரோ ஃபேரட்லையும் சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. லாஸ்ட் டயக்ராம் பாருங்க. 4/2 இஸ் ஈக்குவல் டு 8/4ன்னு வரதுனால இப்போ லாஸ்ட் இந்த லூப் எடுத்தீங்கன்னா இந்த லூப்லும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கிறதுனால இந்த 6 மைக்ரோ ஃபேரட்லையும் சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. அப்படின்னா இந்த 6 மைக்ரோ ஃபேரட்ஸ் எல்லாம் தேவையில்லை. இங்க எல்லாம் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும்னு எடுத்துட்டு இது எல்லாமே அப்படியே டைரக்டா கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பாருங்க, இந்த 6 மைக்ரோ ஃபேரட்ல எல்லாம் சார்ஜ் ஸ்டோர் ஆகாதனால இது எல்லாமே சேம் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கங்க. இப்படி டைரக்டா கனெக்ட் பண்ண மாதிரி இப்படி அசியூம் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வந்து பேரலல் காம்பினேஷன். அப்போ பேரலல் காம்பினேஷன்ல இது எவ்வளோ வரும் சொல்லுங்க. 4 + 4 8 10. இது 12 மைக்ரோ ஃபேரட்னு வருதுங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன வருது பாருங்க உங்களுக்கு. இங்க வந்து என்ன வருது பாருங்க. 8 + 8 வந்து 16. 16 20 24 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, இது மொத்தமா சேர்ந்து 24ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து 12 வந்திருக்கு, இன்னொரு கெப்பாசிட்டர் 24ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ சீரீஸ்ல இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன சொல்லுங்க. 12 × 24 கரெக்டுங்களா? டிவைட் பை 12 + 24. அப்போ இங்க வந்து என்ன வருது. இது 36ன்னு வரும். 36 இது மொத்தமா 12 + 24 36. இந்த 36ம் 12ம் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. 3 கிடைக்குது. 3யும் 24ம் கேன்சல் பண்ணா 8ன்னு கிடைக்கும். ஸோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இந்த கேஸ்ல வந்து 8 மைக்ரோ ஃபேரட். அப்போ லாஸ்ட் கண்டிஷன் டயக்ராமுக்கு வந்து நமக்கு ஆன்சர் 8 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு கிடைச்சிருக்கு.